உள்ளாடைகள் வந்து தப்பான ஆப்ஜெக்ட்ஸா? இல்ல அதான் சொன்னேன். எனக்கு பர்சனலாவே எல்லாரும் அதை பாக்குறவங்க சில பேர் வந்து நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்துங்க அது ஏதாவது இது பண்ணா பாக்காம போயிருவானுங்க. இல்ல இதெல்லாம் தெரியும்ல, அது எல்லாமே தப்பானதுல பாப்பானுங்க, உள்ள மறைக்கணும். எனக்கு அது ஒரு எதுக்காக யூஸ் பண்றோம்னு ஒரு ரீசன் இருக்கு. அது ரொம்ப நாளா வந்து அது தப்பா பாக்குற எனக்கு தோணி இருக்கு. என்ன பண்ணுவாங்க அப்புறம் சூத்த சாத்திட்டு அப்படி ஓரமா நில்லு போ. நண்பர்கள் வந்து கிண்டல் பண்ணுவாங்க, உனக்கு வந்து படிச்சு படிச்சு கொட்டி போச்சுரா அப்படின்னு சொல்லி வந்து ஊதுவானு. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. என்ன படிச்சீங்க அப்படின்னீங்க? அதான் பொன்னியின் செல்வன், கல்கியோட பொன்னியின் செல்வன்லாம் விடிய விடிய எங்க விடுதியில. பொன்னியின் செல்வன்ல ஒரு 8 முக்கியமான கேரக்டர் பேர் சொல்லுங்க. விடிய விடிய படிச்ச அந்த பொன்னியின் செல்வன்ல இருந்து நந்தினி, இது வண்டார்குழலி. வண்டார்குழலியா? பயங்கரமான சினிமா பார்க்க போறோம். லெட் ஜெப்பலின் பாட்டை போட்டு அப்படி வருவாரா? ஆமா, இன்னைக்கு பாத்த வேண்டியதான். இன்னைக்கு எல்லாம் சினிமாலே ஓய்யால போறா. கொஞ்சம் மேலவா, இப்படி ஹைக்கு ஏறுவா. அதே மாதிரி படத்துல வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அதே மாதிரி இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற விஷயத்த ரியாலிட்டியில நீங்க எப்படி பாக்குறீங்க? என்னையா கூப்பிட்டது தம்பி? பைத்தியம்ங்க அதெல்லாம். பைத்தியம் என்னங்க போ போ. ஏங்க பைத்தியக்காரங்க எப்படிங்க பூட்டி வைங்க, உள்ள பூட்டி வைங்க சார். நீங்க வெளிய விடாதீங்க, பப்ளிக் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருப்பாங்க. விஜய் சாருக்கு ஒரு கதை இருக்கு, அவர் பண்றான்ட்டு. பட் அவர் வந்து எலெக்ஷனுக்குள்ள போயிட்டனால இன்னும் படம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அது கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்கு. அந்த ஸ்கிரிப்ட் அப்பா கிட்ட கொடுத்திருக்கேன், அப்பா என்ன பண்றாரோ அதை அவர் பண்ணிட்டோம். அப்படி விஜய் சார் நடிக்கிறதா இருந்தா நான் தான் அதை டைரக்ஷன் பண்ணுவேன். எந்த படம் பாக்குறப்ப உங்களுக்கு அது தோண ஆரம்பிச்சது? வாரிசு. ஏசப்பா கோட்டான கோட்டி நன்றி, ஏசப்பா கோட்டான கோட்டி நன்றி. எனக்கெல்லாம் தேல் கொட்டிச்சுன்னா ரொம்ப வலிக்கும்பாங்க. தேல் கொட்டிச்சா ரொம்ப வலிக்கும் போல் இருக்கு, ரொம்ப வலிக்கும் பயம் காட்டுவாங்க. ஒரு நாள் முதுகுலக நம்ம படுத்திருக்கிற படுக்கையில கடிச்சு முதுகுப்புறம் கொட்டி விட்டுருச்சு. என்னடா வலிக்குதுன்னு பார்த்தேன், அது தேல் செத்து கிடக்கு. அப்புறமா அந்த தேல் தான் கொட்டிடுச்சாடா, இவ்வளவுதான் வலியா? எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கலாம் மாட்டேன், வாங்க. வணக்கம், என் பெயர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன். பாரதிய ஜனதா கட்சிக்கும் தமிழ் மொழிக்குமான உறவு எப்படி இருக்கிறது? தென் சென்னையில் எனக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி உள்ளது? இன்னும் போலையா? என்ன சொன்னாலும் சிஎஸ்கே தான் நாளைக்கு அடிக்கும். இவன் பேச்செல்லாம் கேட்டு நீங்க வந்து இதெல்லாம் போட்டு இவனை பெரிய எல்லாம் இருக்காதீங்க. ஒண்ணுமே இல்லை. என்ன ஒருத்தவனுக்கு அவ்வளவுதான் மரியாதை சொல்லு. நான் சீரியஸ் ஆயிட்டேன் சத்தியமா. அவ்வளவுதான் மரியாதை. என்ன பேசணும்? என்ன பண்ணுவேன்? நீ என்ன பண்ணுவ? சார் நீங்க போங்க சார், நீங்க போங்க சார். நான் சொல்லிக்கிறேன், நீங்க போங்க சார். போங்க சார், போங்க சார். ஏன்னா அவர்கிட்ட போய் சண்டை போட்டுக்கிறேன். ஆர்சிபி இது வரைக்கும் கப் அடிக்கல, உண்மைதான். அதுக்குன்னு ஆர்சிபி மொக்க டீம் சொல்றதுலாம் சான்ஸே கிடையாது. தம்பி வாப்பா கிழிஞ்சு பேசுற என்ன வேற யாரு பேசுறா? எவனும் பேச முடியாது. கோலி 973 ரன்ஸ் ஒரே சீசன்ல முஞ்சா வந்து அடிக்க சொல்லுங்க தலை தோனிய. ஆர்சிபி எப்பவுமே நல்ல டீம், நான் எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவேன். கடைசி சீசன் வரைக்கும் நான் ஆர்சிபி தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஆர்சிபி ஜெயிப்பேன். சிஎஸ்கே நாங்க தான் வின்னு, கப்பு எங்களுக்கு தான். சாரி பாட்டு, சாரி தெரியாம. என் தம்பி ஜெயலலிதா இருந்து ஒரு பாட்டு பாட போறான். கிரான் பாட்டு படிக்க போறான். பாடுறா படிக்கிறான். தலப்புல பாருடா, தலப்புல ஏழுடா
வாடி வாடி மாட்டிக்கிட்ட பத்தமா வந்து மாட்டிக்கிட்ட பண்ணி பூவே வந்திருத்த நீரா வட்ட வந்து தேங்க்யூ